முள்ளிவாய்க்காலும் முஸ்லிம் மக்களும் 2009ஆம் ஆண்டு மே மாதத்தில் இடம்பெற்ற இறுதி யுத்த காலம், குறிப்பாக மே 12 முதல் மே 19 வரை நிகழ்ந்த மிகப்பெரிய மனித அவலம் இம்மனைவரையும் கதிகலங்கச் செய்தது. ஆனால் இதுவரை இலங்கை முஸ்லிம் சமூகம் வெளிப்படையாக இது குறித்து தனது கருத்துக்களையும் நிலைப்பாடுகளையும் போதுமான அளவில் வெளிப்படுத்தியதாக நான் உணரவில்லை. நமக்கு அண்டையில் நிகழ்ந்த ஒரு பெரும் மனித துயரத்தின் முன்னிலையில் நாம் ஏன் மௌனமாக இருந்தோம் என்ற கேள்வி இன்னும் என்னுள் நீடிக்கிறது. எனினும் அந்த மௌனத்தின் பின்னால் காரணங்கள் இல்லை என்றும் கூற முடியாது. அவற்றை பற்றியே இன்று சிந்திக்க விரும்புகிறேன். 2009ஆம் ஆண்டு ஜனவரி மற்றும் பிப்ரவரி மாதங்களில் யுத்தம் உச்சகட்டத்தை எட்டியிருந்த போது இலங்கை இராணுவம், விடுதலை புலிகள், ஐக்கிய நாடுகள் சபை மற்றும் செஞ்சிலுவை சங்கம் ஆகியவற்றின் ஒருங்கிணைப்பில் சில பகுதிகள் பொதுமக்களின் பாதுகாப்பை கருத்தில் கொண்டு யுத்த சூழ்ந்த பிரதேசங்கள், அதாவது நோ ஃபயர் ஜோன்ஸ் என அறிவிக்கப்பட்டன. ஆனால் அவை பாதுகாப்பு பிரதேசங்களாக அறிவிக்கப்பட்ட போதிலும் இலங்கை இராணுவம் அவற்றையே குறிவைத்து கடுமையான தாக்குதல்களை மேற்கொண்டது. இதற்கான காரணமாக விடுதலை புலிகள் அந்த பகுதிகளில் ஒளிந்திருந்ததாக அரசு தரப்பு தெரிவித்தது. இதன் தொடர்ச்சியாக 2029 மே 12ஆம் தேதி அதிகளவிலான மக்கள் தஞ்சமடைந்திருந்த முள்ளிவாய்க்கால் பிரதேச வைத்தியசாலை மற்றும் முல்லைத்தீவு வைத்தியசாலை மீது கடுமையான தாக்குதல் நடத்தப்பட்டன. இதனால் நூற்றுக்கணக்கான பொதுமக்கள் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தனர். பல சர்வதேச நாடுகள், மனித உரிமை அமைப்புகள் மற்றும் நிறுவனங்கள் இந்த பொதுமக்கள் மீதான தாக்குதலை கண்டித்த போதிலும் இலங்கை அரசு தனது தாக்குதல்களை தொடர்ந்து முன்னெடுத்தது. அதேவேளை பொதுமக்களுடன் கலந்து நின்று விடுதலை புலிகள் அரசு படைகளுக்கு எதிராக தாக்குதல் நடத்துகின்றனர் என்ற வார்த்தையும் அரசு முன்வைத்தது. மே 12 முதல் மே 19 வரை இரவு பகலாக இடைவிடாது பொதுமக்கள் செறிந்து வாழ்ந்த பகுதிகள் மீது செல் தாக்குதல்கள், கொத்துக்குண்டு தாக்குதல்கள், விமானம் மற்றும் ஹெலிகாப்டர் தாக்குதல்கள் நடத்தப்பட்டன. இந்த தாக்குதலில் ஆயிரக்கணக்கான நிராயுதபாணி பொதுமக்கள் உயிரிழந்தனர். விடுதலை புலிகளின் முக்கிய தலைவர்களும் கொல்லப்பட்டனர். பின்னர் 2009 மே 19ஆம் தேதி யுத்தம் முடிவடைந்ததாக இலங்கை அரசு அறிவித்து அதனை யுத்த வெற்றி என கொண்டாடியது. புலிகளின் அழிவையும் பொதுமக்களின் அழிவையும் ஒன்றாக கலந்து இரண்டாவது சுதந்திரம் என இலங்கை அரசு அறிவித்தது. இதுவே முள்ளிவாய்க்காலின் பின்னணியில் உள்ள மிகச் சுருக்கமான அரசியல் விளக்கமாகும். ஆனால் உண்மையில் அங்கு ஒரு மிகப்பெரிய மனிதாபிமான பேரழிவும் இன அழிப்பு தன்மை கொண்ட வன்முறையும் தமிழ் மக்களுக்கு எதிராக நிகழ்ந்தது. அந்த வலியையும் வேதனையும் பகிர்ந்து கொள்வதில் இலங்கையின் தமிழ் பேசும் முஸ்லிம் மக்கள் எந்த அளவுக்கு இதய சுத்தியுடன் முன்வந்தார்கள் என்பது இன்றளவும் பதில் தேடும் கேள்வியாக உள்ளது. இதற்கான முக்கிய காரணங்களில் ஒன்று முள்ளிவாய்க்கால் பேரழிவு புலிகளின் அழிவு என்ற அடையாளத்திற்குள் சுருக்கப்பட்டு விட்டதுதான். அங்கு உயிரிழந்த ஆயிரக்கணக்கான பொதுமக்களின் துயரமாக இதனை இலங்கை அரசு ஒருபோதும் முன்னிறுத்தவில்லை. இந்த அடையாளப்படுத்தல் மிகவும் ஆபத்தானது. விடுதலை புலிகள் இயக்கத்தை அழித்தல் என்பது ஒரு விடயம், பொதுமக்களை அழித்தல் என்பது முற்றிலும் வேறொரு விடயம். ஆனால் இவ்விரண்டையும் ஒன்றாக கலந்து தனக்கு சாதகமான அரசியல் புனைவொன்றை இலங்கை அரசு உருவாக்கியது. இன்றளவும் அதே புனைவில் இலங்கை அரசு நிலைத்திருக்கின்றது. இதனை மேலும் உறுதிப்படுத்தும் வகையில் விடுதலை புலிகள் இயக்க தலைவர் பிரபாகரன் அந்த பகுதியில் கொல்லப்பட்டதும் அவரது உடல் மீட்கப்பட்டதும் அரசின் அரசியல் உரிமை கோரலுக்கு வலு சேர்த்தது. இதன் காரணமாக முள்ளிவாய்க்காலில் கொல்லப்பட்ட குழந்தைகள், பெண்கள், முதியவர்கள் மற்றும் ஏனைய நிராயுதபாணி பொதுமக்களின் தனித்துவமான துயரங்கள் மறைக்கப்பட்டன. அங்கு நிகழ்ந்த மனித பேரழிவை தெளிவாக பிரித்தறிந்து அந்த மக்களுக்கு நீதி கோருவதில் இலங்கையின் ஏனைய சமூகங்கள் போதுமான குரலையும் செயற்பாடுகளையும் வெளிப்படுத்தவில்லை என்பது இன்றும் கசப்பான உண்மையாக உள்ளது.